இதை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வந்தான். இன்னைக்கு நானும் என் மச்சானுக்கு வந்திருக்கேன். இந்த கடை தான் தாக்ஷாஸ் மதுரை கறிதோசை கடை. வாங்க போமா. சிக்கன் மட்டன்ல இருந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க. அதுல இருந்து நான் ஒரு 3 டிஷ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அது என்னென்னு பாத்தீங்கன்னா பெரட்டல் ரைஸ், சிக்கன் தோசை, அப்புறம் கிளி பரோட்டா. நார்மலாவே எனக்கு கிளி பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதனால கிளி பரோட்டா ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிச்சி சுட சுட ஆவி பறக்கும் போதே எடுத்து வாயில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கனும் சரி பரோட்டாவும் சரி நல்லாவே ஆயிருந்துச்சு. அடுத்ததா சிக்கன் தோசை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டேன். ஆனா இந்த தோசை லுக் வைஸே என்ன ரொம்ப லைக் பண்ண வச்சிருச்சு. என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சிச்சு. அது ஒண்ணும் இல்ல, இந்த தோசை மேல சிக்கனை ரொம்பவே நல்லாவே ஸ்டஃப் பண்ணி குக் பண்ணி வச்சிருக்காங்க. கையில எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு, சூப்பரா. அடுத்ததான் நான் புதுசா இப்பதான் கேள்விப்படுறேன் இந்த பெரட்டல் ரைஸ். லுக் வைஸ் பாத்தீங்கன்னா சிக்கன் அப்புறம் என்னென்ன பொருள் ஆட் பண்ணாங்களோ அதெல்லாமே மேலோட்டமா ஹைலைட்டாவே தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் டேஸ்ட் வைஸ் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா டேஸ்ட்டும் கூட பிரியாணியும் சிக்கன் ரைஸும் ஏதோ மிங்கிள் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட். இதை சாப்பிட்றதுக்கு இவ்வளவு தூரம் டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு வந்தான், ஆனா நல்லா இருக்கு. ஈவினிங் 7 o'clockல இருந்து 10:30 வந்தீங்கன்னா நீங்க எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணிடலாம். கடையோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃபுட்டி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க.